ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம புராணம் முதல் அத்தியாயம். ஸ்ரீ வைகுந்தத்திற்கு அதிபதியான நாராயணமூர்த்திக்கும் இசைக்கு அதிபதியான சரஸ்வதி தேவிக்கும் வணக்கம். அவர்கள் வெற்றி பெறட்டும். பரலோக முடி, பிரகாசமான கண்கள், வைரத்தின் தொடுதல், தெய்வீக சிங்கம், நான் தம்மை வணங்குகிறேன். இந்த பாடல் நகங்களை கொண்ட நரசிம்மமூர்த்தியின் அரண்மனை, கண்கள் திறந்திருக்கும் ஹிரண்யகசிபுவின் அரண்மனை. ஹிரண்யகசிபுவின் மார்பு என்று அழைக்கப்படும் வயலின் இருந்தாலும் சிவந்த கலப்பைகளைப் போல நரசிம்மமூர்த்தியின் நகங்கள் தங்களை பாதுகாக்கட்டும். இது மாசி மாதம் ஹிமகிரியான மலையிலிருந்து தொடங்கி தெற்கே சஹ்யகிரி வரை உள்ள நிலம் முழுவதிலும் இருந்து முனிவர்களும் முனிவர்களால் அறியப்பட்டவர்களும் மாக ஸ்நானமான மாசி மாதத்தில் புனித நீராட பிரயாகை திருத்தலத்திற்கு வந்தனர். சடங்குகளின்படி அவர்கள் நீராடல், தியானம், ஜபம், பின்னர் மாதவதாசனம், அதை தொடர்ந்து பித்ரு தர்ப்பணம் செய்தனர். எதிர்பாராத விதமாக அவர்கள் பரத்வாஜ மகாமுனிவரை எங்கோ கண்டார்கள். பரமநந்தங்கரின் வாழ்த்துரையும் யோகக்ஷேமம் குறித்த உரையும் தொடர்ந்து இடம்பெற்றது. பரத்வாஜ முனிவர் சித்ராசனம் போன்ற அனைவருக்கும் பொருத்தமான ஆசனங்களை ஏற்பாடு செய்தார். எல்லாம் அமர்ந்திருக்கிறது. பகவான் மாதவனை குறித்த சில பேச்சுக்களும் அங்கு இருந்தன. இதற்கிடையில் புராண தெய்வீக முனிவரான சூதமா முனிவர் அங்கு வந்தார். அவர் பெயர் ரோமஹர்ஷனன். வியாசமா முனிவரின் சீடர். சூதமா முனிவர் ஒரு ஞானி ஆவார். தனது குருவின் அருளால் வேதங்கள், புனித நூல்கள் மற்றும் இதிகாசங்கள் குறித்த அனைத்து அறிவையும் அவர் பெற்றிருந்தார். பரத்வாஜ முனிவர் சூதமா முனிவரை மிகவும் மரியாதையுடன் வரவேற்ற பின்னர் அரியணையில் அமர்ந்து சிறிது வலது புறம் அமர்ந்தார். அனைத்து முனிவர்களும் தங்கள் வாழ்த்துக்களால் சூதமா முனிவரை மகிழ்வித்து தாங்கள் தங்கள் இருக்கைகளில் அமர்ந்தனர். பரத்வாஜ முனிவர் சந்தேக விழிகளோடு காணப்பட்டார். புத்தி மதக்ரேசர், பானு தேஜர், பரத்வாஜர் ஆகியோர் அவர்களின் பார்வையை அடையாளம் கண்டுகொண்டு சூதமா முனிவரை கண்டு புன்னகையுடன் கூறினார்கள், சூதமா முனிவரே, நான் முன்பு புனித நூல்களை படிக்கும் பொழுது புராண கதை சொன்னது நினைவிருக்கிறதா? கூறுகிறேன் என்றார் மாமனார் புன்னகையுடன். இப்பொழுது ஒரு புராண கதை நான் விளையாட்டாக தான் கேட்டேன். நரசிம்ம புராணம் என்று கூற வேண்டும். அனைத்து பெரியவர்களும் கேட்க இங்கே ஆவலோடு இருக்கிறார்கள். நீ என்ன கூறுகிறாய்? பெரியவர்களிடம் நான் என்ன கூறுவது? எனவே என்னுடைய திறமைகள் தான் மகுட ரத்தினங்கள். தாங்கள் கூறியது அப்படி இல்லையா? நரசிம்ம புராணத்தை எந்த வகையில் கூற வேண்டும்? தாங்கள் எனக்கு ஒரு யோசனை கூறினால் நான் அதை அப்படியே கேட்பேன். பூசாரி பணிவுடன் கூறினார். நல்லது, என் கேள்விகளை கேட்பீராக. இந்த ஆற்றல் மிக்க உலகத்தை உருவாக்கியது யார்? இதற்கு யார் பொறுப்பு? லைக்காரா யார்? பகாய் மொழியின் தரம் என்ன? நரசிம்ம சுவாமிக்கு எந்த வகையான வழிபாடு மகிழ்ச்சி அளிக்கிறது? 4 யுகங்களின் பண்புகள் என்ன? அவற்றில் கலியுகத்தின் நிலை எப்படி இருக்கிறது? புனித இடங்கள், புனித மலைகள் மற்றும் புனித நதிகள் யாவை? கடவுள்களின் படைப்பு கதை என்ன? மனு மன்வந்திரங்களின் உருவாக்கம் எப்படி இருந்தது? மனிதர்களை தவிர வேறு யார் நரசிம்மமூர்த்தியை வழிபட்டார்கள்? யாகங்களை செய்து அந்த புண்ணிய பலனை பெற்ற மன்னர் யார்? இதையெல்லாம் எனக்கு விளக்குங்கள். மகாத்மாவே, இதை கேட்ட பரத்வாஜ முனிவர், தாம் நல்ல வினாக்களை எழுப்பினீர்கள் சூத்தரே என்றார். ஸ்ரீ நாது ஹமதேவரின் அருளால் நமது குரு வியாசமா முனிவரின் போதனைகளிலிருந்து நான் கற்றுக்கொண்ட புராணங்களின் கதையை நான் தங்களுக்கு கூறுகிறேன். பரத்வாஜரே, தூக்க கலக்கக்காரர்களே, கேட்பீராக. முட்டாள்களே, அவர் ஒரு முறை ஆசிரியரிடம் கேளுங்கள் என்று கூப்பிய கரங்களுடன் நினைவூட்டினார். நமோ பகவதே தஸ்மை வியாஸ்யமித தேஜசே யஸ்ய பிரசதத் வக்ஷ்யாமி
வாசுதேவதாமீம. இந்த துயர கதையை கூற தேவையான அறிவை எனக்கு வழங்கிய எனது குருவான வியாசமா முனிவருக்கு வணக்கம். பரத்வாஜ முனிவரே, முனிவர்களே, நரசிம்ம புராணத்தை முடிக்கும் பெரும் பாக்கியத்தை எனக்கு வழங்கியதற்கு தங்கள் அனைவருக்கும் நன்றி. நரசிம்ம புராணம் சந்திர பரத்வாஜர் கேட்ட வினாக்களுக்கான பதில்களுக்கு பிரபலமானது. ஐயகோ, நான் இப்போது கூறப்போவது என் குருதேவர் என் சொந்த வார்த்தைகள் மூலம் சொல்வதை தான் என்று நம்ப விரும்புகிறேன். உருவாக்கம். இந்த ஜட உலகை படைத்தவர் நாராயணர். அவர் நரசிம்மமூர்த்தியின் வடிவங்களை எடுத்து ஆட்சியாளர் ஆகிறார். இறுதியாக அவர் ஒளியின் உருவகமாக தன்னில் மூழ்கி விடுகிறார். சாரம் கூறினேன், நான் தங்களுக்கு வரிசைப்படி கூறுகிறேன். பரத்வாஜரே, சர்க்கம், பிரதிசர்க்கம், வம்சம், மன்மந்திரம், வம்சசூதம் ஆகியவை புராணத்தின் 5 குணாதிசயங்கள். அவற்றை சேகரித்து வரிசையாக கூறுகிறேன். ஆதிசர்க்கம், அனுசர்க்கம், வம்சம், மன்மந்திரம், வம்சோச்சரிதம். ஆதிசர்க்கம் மிகவும் சிறப்பானது. அதுதான் மகத்து. தெய்வீகம். மேலே உள்ள கடவுள்கள் மற்றும் கீழே உள்ள மன்னர்களின் வரலாறு அதன் மூலம் வெளிப்படுகிறது. படைப்புக்கு முன்பு அழிவை தாண்டி எதுவும் இல்லை. இவ்வாறாக ஒளிமயமான ஜீவன் களங்கமற்றவன், தூய்மையானவன், அமைதியானவன், அனைத்திற்கும் மூலமானவன். பிரம்மதேவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். அறிவு தானே பிரம்மதேவரின் அந்த வடிவம் அறிவின் தலைவராக மாறியது. படைப்பதற்கான நேரம் வந்துவிட்டதாக வானவர் நினைத்தனர். சக்கரம் உடனடியாக உருவாக்கப்பட்டது. சாத்விகம், ராஜசம், தாமசம் என 3 வகை மாபத்து. வைகாரிகம், தைஜாசம், பூதாதி, இது தாமசம் 3 வகை. இந்த அசிங்கம் அந்த மகத்தால் உண்டான ஆணவத்தின் 3வது வடிவம் மற்றும் உருவாக்கப்பட்ட உயிரினங்களின் தேவை. மகான் மூர்த்தியாகிய பிரதன் புருஷர் இந்த பேருண்மையிலிருந்து ஒரு மாத்திர மூர்த்தியாக ஒளியை உருவாக்கினார். அதேதான் வானம் ஒளியின் ஆதாரம். பிந்தையது வாயு. இது தொட்டுணரக்கூடியது. தொட்டால் தெரியும். இது மிகவும் வலுவான தத்துவம். பின்னர் காணக்கூடிய தத்துவா வாயு தொடுதல் உணர்விலிருந்து உருவானது. அதுதான் விழிநீராகிய கண்ணீர். அதிலிருந்து சந்தனம் வந்தது. இவ்வாறே அந்த மாத்திரங்களின் வடிவங்களாகவே பேய்கள் படைக்கப்பட்டன. இந்த படைப்பு தாமச அகந்தையால் உருவானது என்பதை அறிய வேண்டும். மேலும் 5 புலன்கள் மற்றும் காட்சி புலன்கள் மொத்தம் 10 மற்றும் மனம் 11வது. கண், காது, நாக்கு, மூக்கு, தோல், இந்த 5 உணர்வு உறுப்புகள். வாக்கு, பனி, பாதம், வாயு, உபஸ்தம் என்பவை 5 கர்மேந்திரியங்கள். இவ்வாறு புலன்களின் சேர்க்கையால் சொல் உருவாகிறது. இது ஒரு முட்டை வடிவில் உருவாக்கம் நடந்தது. தேவர்கள் மற்றும் அசுரர்கள் பிறப்பதற்கு இதுவே அடிப்படை பொருள். இது மனிதர்கள், மலைகள், கடல்கள், தீவுகள், காடுகள் மற்றும் பூச்சிகளின் ஆதாரம். பிரம்மதேவர் வடிவில் ரஜோகுண மூர்த்தியாக ஸ்ரீஹரி படைப்பாளியாகிறார். கல்பந்தம் வரும் வரை நரசிம்மர் துருபனை கொண்டு படைப்பை ஆண்டார். தானம் வந்ததும் ருத்ர ரூபத்துடன் முடிகிறது. இது படைப்பின் கதை. முதல் அத்தியாயம் நிறைவடைந்தது.